சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட அனுமதி கிடையாதா? ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி முர்மு அவர்கள் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை நிச்சயமாக கலைப்பதற்கு அதிகாரம் உண்டு. அதே நேரத்தில் திமுக என்ற கட்சியை கூட கலைப்பதற்கு அதிகாரம் இருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுள்ளார் ஜனாதிபதி முர்மு அவர்கள். தமிழக அரசு கோரிக்கை வைப்பது சரிதான், ஆனால் மசோதாக்களை உச்சநீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொண்டது? ஜனாதிபதியின் கையெழுத்து இல்லாமல் ஜனாதிபதியின் வேலையை உச்சநீதிமன்றம் பார்ப்பது எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது என்ற கேள்வியையும் நீதிபதியிடம் ஜனாதிபதி கேட்டுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு விமர்சனங்கள் மத்திய அரசிற்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்தில் திமுக தன்னிச்சையாகவே செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பிற்கு எதிராக செயல்படுவதன் காரணமாக திமுக என்ற கட்சிக்கே ஆபத்து வரலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடுவதற்கும் சிக்கலாகவே இது அமையலாம். ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் 7 நபர்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கிறார்கள். விசாரணையும் தினம்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில் திமுகவின் கட்சிக்கே ஆபத்து என்ற நெருக்கடியும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடும் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது திமுக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அவர்கள் தங்களது சொத்துக்களை மட்டும்தான் பெருக்கியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நன்று தெரிந்துவிட்டது. திமுக ஆட்சியையும் திமுகவின் கட்சியையும் கலைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். நேற்றும் சரி இன்றும் சரி ஜனாதிபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்திடம் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் கூறும் பொழுது, மற்ற மாநிலத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இதை பற்றியான தகவலை வெளியிட முடியும். இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் உண்மையான தகவலை வெளியிடுவாராம் என்ற கேள்விற்கு தற்பொழுது நாம் கூறுவது ஒன்றுதான். உச்சநீதிமன்றத்திடம் நீங்கள் வழக்கு தொடர்ந்தது சரிதான். ஆளுநர் எங்களது மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான விளக்கத்தை கொடுங்கள் என்று கேட்டிருந்தால் நிச்சயம் இந்த பிரச்சனை வளர்ந்திருக்காது. ஆனால் இந்த பிரச்சனையானது ஜனாதிபதியின் பதவியையே உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியிருப்பதும் திமுகவின் தலைமையில் தற்பொழுது ஆளுநர் கைவசம் இருந்த துணைவேந்தர் நியமனம் தமிழக முதல்வர் கையில் சென்றுவிட்டது. இதுதான் இப்பொழுது பிரச்சனையாகவே மாறிவிட்டது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுகவின் கட்சியை கலைக்கலாமா வேண்டாமா?